மட்டுமா அங்க அரைப்படிக்க வடக்க 60 காணி நேரம் கிடக்கு. சும்மா அனாமத்தா வெட்டியா கிடக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு 200 ரூபாய் நகரத்தை பேங்க் லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சிருக்காரு எங்க அப்பேன். எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல எங்க அப்பேன். எல்லாம் இருக்குத. ஆனா அப்பே அதான் இல்லையே. யார் சொன்னாங்க? யாரா சொன்னாங்க அப்பா அத்தா இல்லைன்னு? அவங்க சாமியா இருந்து பாத்துட்டு இருக்காங்கடா. எதுக்கு இந்த சங்கப்பட்டியா வந்திருக்கேன்? உங்களுக்கு அப்பனும் ஆதாரமா இருந்து பாத்துக்கிட்டாங்கடா. சொத்தை பத்தி பேசுனது கூட விவரம் இல்லாம வேற எவ்வளவு வந்து தின்னுட்டு போயிடக்கூடாதுல்ல. இது யார் வீட்டு சொத்து? எங்க அண்ணன் வீட்டு சொத்து. நான் காப்பாத்தணும். அதுக்குதே கேட்டேன். சொத்தே இல்லாட்டியும் விற்காத வித்து கூட நான் காப்பாத்தி விட மாட்டேன் உங்கள. இந்த சங்கப்பட்டி ஐசிய பத்தி என்ன நினைச்சிய? மூக்கராசு என்னடா அங்கிட்டு போய் குளிக்கைய வச்சிருக்க? விவரம் கட்ட பயலாமி தூக்கிட்டு வந்து நடுவு வேண்டா. அந்த கர்மாத்தோட வீட்டுல எது நடந்தாலும் இறங்கண்ணாண்டு நடக்கிறது நடந்துதானே இருக்கு. படிக்கிறவரே படிச்சுதானே இருக்கு. வயசுக்கு ஆட்டா அப்ப போயிட்டு வீட்லயே உக்காந்துட்டு இருக்கீங்கல்ல. இதாடா அவங்க கண்ணுக்கு முன்னால பெரிய படிப்பா படிச்சு பெரிய ஆளா வர வேணாம். வீட்டை காட்டை பார்த்துக்க என் தம்பி இருக்கான். இனிமே அந்த கருமாத்துதான எப்படி கரகம் எடுத்து ஆட விட்டு இந்த ஊரை கை தட்ட வைக்கிறேன்னு பாரு. சின்ன பொண்ணுத்தனமா இருக்காதுடா உக்கிர பாட்டி. இது பாரு, அவ வீட்டுல இளவு விட வேணாம். அவ குடும்பத்துல அம்புட்டு பேரும் ஆயுசுக்கும் கேசு கோட்டு அலையும்டா. உங்க அப்ப ஆட்டாளம் கொண்ட அந்த குடும்பத்தை பழிக்கு பழி எடுக்கலண்டா. ஆவி அடங்குமாடா. இங்க பாரு, நீ படிப்பு படிக்கிற அதே ஊர்ல தானே அவ வீட்டுல இருக்க செல்ல கண்ணுங்கிறவளும் படிச்சுக்கிறக்கா. அவ உனக்கு கொடுத்துடா. அதுக்கு அவ பின்னாடி என்னை போக சொல்றீங்களா? மான ரோசை எல்லாத்தையும் விட்டுட்டு அவ பின்னாடியே அவ வாழை பிடிச்சே போக சொல்றீங்களா? அதெல்லாம் நடக்காது. ஆகுறத பேசு. சுத்த வேணாம்டா, சுத்த வேணாம். சுத்துற மாதிரி நடி. அவளை மட்டும் நீ கவுத்துட்டேன்னு வெயி. அந்த கருமாத்துரா உன் காலுக்கு கீழே. புரியல? அதே உன்ன கல்யாணமா பண்ணிக்க சொன்ன. அதே ஊசி பையன் அவனு சொன்னதை அப்படி செய்வா. ஒண்ணு ஆவாது. நான் சொல்றத புரிஞ்சுட்டா புத்திசாலித்தனமா நடந்துக்கடா.